ஹாய் கைஸ், என்னோட நேம் கௌதம். நான் mechans-tamilன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நியூவா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் நம்மளோட கெரியர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெரியர் growth நல்லா இருக்கும், அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் லைக் ஈவன் அபவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம மெயின் மோட்டிவ் என்னன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அது ஆன்சர்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமயே அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா, அது நம்மனால அடுத்தடுத்து வர இன்டர்வியூஸ நம்மனால கிராக் பண்ணவே முடியாது. ஸோ அது ரிலேட்டட் சம் ஆஃப் த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் மாரி எழுதி வச்சோம். நம்ம வந்து லைக் யூடியூப்லயோ, கூகுள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃப் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அ தேவையான சம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் திஸ் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்குள்ள போலாம். எஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்யூம்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் பீப்பிள்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்யூம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமா இருந்தா பெட்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மீறி போனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. 2வது கீ ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கீ ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ கேட், கேம் ஏதாவது ஐடி ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எந்த மாரியான ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்ப்பாங்க. 4த் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து ஏதாவது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், எனி பேட்டர்ன் ரைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, ஈஸியா உங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்டர்வியூஸ்ல கிராக் பண்ணி நீங்க அந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது எஜுகேஷன் கேப் இருக்கா? இப்போ 10th முடிச்சுட்டு ஏதாவது கேப் இருக்கா? 12த்துக்கு அப்புறம் ஏதாச்சும் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது கேப் இருக்கா? அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் ஏன் இத மெயின் ஸ்கில்ஸ் வந்து மெயின் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு இது நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ கன் அ க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்னா, இந்த இந்த திங்ஸ் இந்த கன்டென்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம்ல இருக்கா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட முடியாது. பட் என்னன்னா, அவங்க செக் பண்ணுவாங்க. ஏதாவது கேப் இருக்கா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செக் பண்ண லாஸ்ட்டா கூட கேட்பாங்க. இல்லாட்டினா ஃபர்ஸ்ட்டே எடுத்தோனயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினா எடுத்தோனே நம்ம ரெஸ்யூம்ல பார்க்குற ஒரு விஷயம். அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது எந்த காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2nd, 3rd, 4th பாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துச்சுனாவே 5th பாயிண்ட் இதெல்லாம் இருந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃப உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கீழ இருக்கிற எந்த விஷயமும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த கீ ஸ்கில்ஸு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எந்த மாரி ப்ராஜெக்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அச்சீவ்மென்ட் ஏதாச்சும் பிரைஸஸ் ஏதாவது செக்யூர் பண்ணியிருக்கீங்களாங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் பப்ளிகேஷன் அண்ட் பேட்டர்ன் ரைட்ஸ். ஸோ இது இருந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இத வச்சு நீங்க வந்து உங்களோட இப்போ சேவ் அபௌட் யுவர் செல்ஃப் தான் எப்படி எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது உங்கள பத்தி சொல்றக்கு சம் ஸ்டஃப்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க யூனிக்கா தெரிவிங்க. உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா பார்க்குறது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஸ்கில்ஸுங்கிறோம். செகண்டா போட்டிருக்கீங்க ஸ்கில்ஸ்ன்னு. மெயினா அதுதான் நீங்க வந்து சொல்றீங்க. ஸோ அது எந்த மாரி நம்ம படிக்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கைண்ட் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஐடிலயும் நம்ம கோர் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. கோர்லயும் ஐடி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பண்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில போனா நம்ம மெக்கானிக்கல் கேட் டிசைனிங்
அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ QMS இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் போடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயத்துல ஏதாவது 2 விஷயமாச்சும் மினிமமாக அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கெரியர் க்ரோத்தும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் ஸ்விட்ச் ஆகி போகிறக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேட் டிசைன்ஸு. ஸோ என்னென்னா இந்த ஆட்டோ கேடு, சாலிட் ஒர்க்ஸு, பிடிசி கிரியோ இந்த மாதிரிலாம் இந்த QMS இந்த மாதிரிலாம் ஏதோ கோர்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ சாஃப்ட்வேர்ஸ், இந்த வின்ஷியல் கஸ்டமைசேஷனு, சாப்பு இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கண்டென்ட் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ என்னென்னா இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறது, லைக் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது படித்து வச்சுருந்தீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிடிக்காமலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருப்போம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் பெஸ்ட்டு. ஸோ ஒரு பர்சனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கேட்டகரியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்கில் படிக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ எதை படித்தா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை படித்தா மோஸ்ட்லி வந்து ஈஸியாக நம்ம ப்ளேஸ் ஆகலாம் கோரில். கோர் இது வந்து பார்த்திங்கன்னா போத் கோர் அண்ட் IT ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் அண்ட் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பொறுத்த வரையும் ஒன்று மெக்கானிக்கல்ன்ட்டு இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஈஸியாக கொஞ்சம் இன்டர்வியூவில் கிராக் பண்ணிடலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியராக GD&T தெரிஞ்சிருக்கணும். அது சம் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ண போனீங்கன்னாவே GD&T வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவங்க ஆப்ஷனலாகவே அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ஃபஸ்ட்டு அதை படிச்சிருங்க. ரீசன் நான் உங்களுக்கு ஏன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த PPTஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று சரி கேட் சாஃப்ட்வேர்ஸில் எதை படித்தா கொஞ்சம் ஈஸி நம்ம டக்குன்னு ப்ளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆட்டோ கேடு, சாலிட் ஒர்க்ஸ். ஏன் நான் ஈஸிலி கேன் பி பிளேஸ்டுனா மோஸ்ட்லி எடுத்தோடனே உங்களுக்கு பெரிய கம்பெனி கிடைக்கணும், எடுத்தோடனே பெருசாக தான் நான் போகணும், எடுத்தோடனே நல்ல பேக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஸோ ஏதோ ஒரு ஒர்க்குக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே போயிருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனாவே அதுக்கடுத்து நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டு நம்ம ஸ்கில்லை அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம போகிறது வேறு. எடுத்தோடனே ஈவன் 7,000 10,000 ருபீஸ் சேலரி கிடச்சதுனாலும் தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு போயிருங்க. இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கிராஜுவேஷன் 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் எல்லாம் இருந்துச்சுன்னா, கெரியர் கேப் இருந்துச்சுன்னா பெரிய கம்பெனி எதுலேயுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் நான் வந்து ஈஸிலி கேன் பி பிளேஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, ஏன்னா ஒரு சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மிடில் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மோஸ்ட்லி ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா இந்த கோர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டூல் டெஸ்ட் ஏதாச்சும் வைப்பாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி நீங்கள் உள்ளே போகிறக்கான சான்சஸ் இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு இன்டர்வியூ கூட வைக்காம கூட ஒரு சில பேர்லாம் வேலைக்கு எடுத்துக்கிறக்கும் பார்ப்பாங்க. ஸோ என்னென்னா ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக, ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பிடிசி கிரியோ. இது வந்து மாட்ரேட்லி கேன் பி பிளேஸ்டு. ஏன்னா மோஸ்ட்லி MNC கம்பெனி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தான் பிடிசி கிரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மிடில் அண்ட் கொஞ்சம் MNC கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி கிரியோ மோஸ்ட்லி L&T, கேட்டர்பில்லர் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா நான் எதுவுமே ஹார்டுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே மாட்ரேட்லின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னா மாட்ரேட்லினாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையா, UGNX கேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கடுத்து லெவல் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேவும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷராகவே. ஸோ கேட் அண்ட் யூஜிஎன்எக்ஸ் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்து அவங்களே ப்ளேஸ் பண்ணி விடுற மாதிரியான இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிங்கன்னா பெட்ரு என்ன கேட்டால். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கெரியர் கேப் மட்டும் விட்டு வச்சிடாதீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிசிக்கிறியோ கிடைச்சால் கிடைக்கும். பட் என்னன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் வித் ப்ளேஸ் பண்ணி விடுற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடர்ட்லின்னு போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்சா ஹைப்பர்மெஷ் ஆன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேவும் நல்லா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டொமைனில் அடுத்த லெவல் லைக் கேட் டிசைனிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கெரியர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிடச்சுன்னா இன்னும் உங்களுக்கு லக்கு தான். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மூவ் ஆகுறது எல்லாமே ஒரு பெரிய சுவிட்சாகவும் இருக்கும். நல்ல ஒரு பேவ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். கெரியர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் இப்போ QMS, ISO ஆடிட்டிங்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாமே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி அண்டு நிறைய கோர் கம்பெனி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா HCL எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஓப்பனிங் வந்தால் ப்ளேஸ் ஆகலாம். பட் என்னென்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கேடாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஆகி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போது ஒர்க் ஃப்ளோ சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின்ஷில் கஸ்டமைசேஷன், ERP கோர்சஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இதில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈஸிலி கேன் பி பிளேஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாடலிங் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு இந்த டாக்குமெண்ட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இதை பார்க்கலாம். அனாலிசிஸ் ஒர்க் அனாலிசிஸ் பிடிச்சவங்களும் அதே மாதிரி. ஸோ இன்னொன்று ஒர்க் ஃப்ளோ சாஃப்ட்வேர்ஸு, வின்ஷில் கஸ்டமைசேஷன், ERP கோர்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பே கிடைக்கும். அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி வெப் அண்ட் கிராஃபிக் டிசைனிங்கு, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், 3D அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ ஸ்கில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ வின்ஷில் கஸ்டமைசேஷன் இது வந்து நம்ம இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அண்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடியில் தான் எடுப்பாங்க இந்த கண்டென்ட் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா நம்ம எதுக்கு மெக்கானிக்கல் டொமைன் எடுத்தோமோ அதோட அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பும் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாமே சொல்லிட்டீங்க, என்ன காம்போ அப்போ என்ன தான் நான் படிக்கிறது இத்தனை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதோ இங்கே பாருங்கள், ஈஸிலி கேன் பி பிளேஸ்டு பட் ஸ்லோ கேரியர் க்ரோத். ஸோ இது என்னென்னா எடுத்தோன்னே உங்களுக்கு லோ பே தான். ஜிடிஎன்டி லைக் ஜிடிஎன்டி மஸ்ட் எல்லாத்துலேயுமே ஜிடிஎன்டி இருக்கணும். அதுக்கப்புறம் 2D ஆட்டோகேடு, சாலிட் ஒர்க்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஈஸியாக பிளேஸ் ஆயிடலாம். ஆனால் கெரியர் க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல சாலிட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடச்சி ஸ்விட்ச் ஆகி போயிட்டீங்கன்னா அது வேற. சாலிட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃபர் ஜோனாக இருக்கும். ஆட்டோகேடு, சாலிட் ஒர்க்ஸ், ஜிடிஎன்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி கேன் பி பிளேஸ்டு
மாடரேட் கேரியர் லெவல் growth. அதாவது என்னன்னா ஜிடிஎன்டி, சாலிட் ஒர்க்ஸ், பிடிசி கிரியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாலிட் ஒர்க்ஸ் ஒரு சில எம்என்சியில் யூஸ் பண்ணுறாங்க, பிடிசி கிரியோ மிட் லெவல் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சி கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் பிடிசி கிரியோ ரெண்டுமே தெரிஞ்சிருக்கிறதுனால எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிலும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும், பெரிய கம்பெனிலையும் நீங்கள் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும், எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும். ஸோ என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் போகிறதுனாலும் இப்படியும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் எடுத்தோனே ஹை பேக்கு தான் எப்படியாவது நான் போயிருவேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சேம் இந்த ஜிடிஎன்டி, பிடிசி கிரியோ, கேட்டியா வி5, யூஜிஎன்எக்ஸ் கேட் இது படிச்சுட்டீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோனே ஒரு நல்ல ஒரு பேவே கிடைக்கும், மேக்ஸிமமாக நீங்கள் போகிற கம்பெனி பொறுத்து. ஸோ என்னன்னா டிஃபிகல்ட் டு பிளேஸ், பட் என்னன்னா வந்து கேரியர் growth வேற லெவலில் ஹை பேல சூப்பராக இருக்கும். அது வந்து என்னன்னா இப்போ பிடிசி கிரியோ வித் வின்சில் கஸ்டமைசேஷன், பிடிசி கிரியோவும் வின்சில் கஸ்டமைசேஷன் அது வந்து பெருசாக ப்ரோக்ராமிங் இருக்காது, வெறும் சப்போர்ட் டைப் தான். வின்சில் டெவலப்பர் போனால் தான் ப்ரோக்ராமிங் சொல்லிடுவாங்க, அப்புறம் நம்ம பழையபடிக்கு ஜகா வாங்கிடுவோம். ஸோ என்னன்னா வின்சில் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிசி கிரியோ வித் வின்சில் கஸ்டமைசேஷன். அது என்னன்னா கேடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கற்று வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆன்சா ஹைப்பர் மெஷ் இந்த அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் கற்று வச்சுக்கிட்டா உங்களுக்கு எடுத்தோடனே பேவும் நீங்கள் கம்மியாக அவங்க நல்ல பே கொடுப்பாங்க. ஸோ நம்பி அது அது வந்து பார்த்தீங்கன்னா இது படிச்சுக்கிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவலி கேட்டியா வி5 யூஜிஎன்எக்ஸ் கேடு, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஹார்னஸ். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஹார்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இனிஷியல் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். எடுத்தோடனே ஃப்ரெஷர் வந்து ஒரு சில பேர் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 ஏன் டிஃபிகல்ட் டு பிளேஸ்டுனா அதுதான். இந்த கோர்சஸ் படித்தா எடுத்தோடனே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம், பட் கிடச்சதுன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு மேலே போன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இதே மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. அடுத்தடுத்து வீடியோஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.